எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு பெரிய இடி தூக்கி தலையில் போட்டுச்சு இந்த குவைத். என்னடா அப்படின்னு கேட்டால், இந்த குவைத் வாங்கின அனைத்து விசாக்களும் காலாவதி ஆகியிருந்தால் திருப்பி வர முடியாது, இந்த குவைத்துக்கு புது விசா எடுத்து தான் வர முடியும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. என்னடா இதே காலாவதியானால் அது புது விசா எடுக்கிறது தானே, அதுதானே முறை அப்படின்னு கேட்டால், இந்த போர் நடந்த காலகட்டத்தில் அதுமாரி விசா உங்களுக்கு முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒரு மாதம் டைம் தரோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய விசா டேட்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் புது விசா எடுத்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையில் ஒரு பெரிய இடி தான். ஏன்னா இந்த போர் நடந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி வர முடியும்? ஏன்னா ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு, ஃப்ளைட் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை டைம் போயிடுச்சு. இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நியூஸு இதுதான், விசா டேட்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் புது விசா எடுத்து தான் வரணும். அப்புறம் ஷேக் ஜாபர் பாலத்திலேருந்து ஒரு நபர் குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அப்படின்னு தகவல் கிடச்சி அங்கே போய் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அந்த நபரை கண்டுபிடிச்சி தகுந்த அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாயகத்திற்கு பணம் அனுப்ப இனிமேல் மொபைல் ஐடி கட்டாயம் அப்படின்னு மத்திய வங்கி அறிவிச்சிருக்கு. என்னன்னா, இந்த இணையவை பரிவர்த்தனை வந்து பாதுகாக்க, அப்புறம் நிதி அறிக்கை வந்து வெளிப்படையாக வச்சுன்னு இருக்க, இதை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்து மத்திய வங்கி அறிவிச்சிருக்கு. இனிமேல் மொபைல் ஐடி இருந்தால் தான் பணம் அனுப்ப முடியுமா? என்னென்ன ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த குவைத்தில். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போயினே தான் இருக்கணும். இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இருங்க என்னென்ன வருது அப்படின்னு. மேடம் இந்த 5 தினார் கொடுத்து 3 சிக்கன் ஆயினார் சொன்னாங்க, ஃப்ரெஷ் சிக்கன். ஆனால் என்ன ஒரு அதிர்ச்சின்னா இந்த 5 தினாருக்கு 3 சிக்கன் வாங்க முடியாது. நம்மள்ட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது. சிக்கன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இந்த 5 தினார் கொடுத்துட்டு மீதி காசுக்கு ஏடிஎம் கார்டில் பே பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே பெரிய சிக்கன் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் 6 தினார் வந்துடும். 5 தினார் 300 பில்ஸ் ஆச்சு. மாமா கொடுத்த 5 தினார் கொடுத்துட்டு 300 பில்ஸ் வந்து ஏடிஎம் கார்டில் பே பண்ணிட்டேன். எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். மேடத்தை ஷாப்பிங் இட்டுன்னு போய் வீட்டுக்கு இட்டுன்னு வந்து பொருளை லிஃப்ட்டில் வச்சேன். அப்புறம் பையனை இட்டுன்னு போய் ஜிம்மில் விட்டு வந்தேன். பார்த்தா ரூமில் சாப்பாடு வந்திருக்கு. என் கூட உள்ள வெத்து வச்சிருப்பான் போல் தெரியுது. சாப்பிட்லாம் என்ன வந்து இதுன்னு பார்த்துட்டு. என்னென்னு தெரியல, 2 நாளாக அவன் தான் எடுத்து வைக்கிறான். மழை கீழே எதனா வருமானு தெரியல. வாடா கிளீன் பண்ணலான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான். என்ன உலக அதிசயம் தெரியல, சாப்பாடு எடுத்து வச்சுன்னுக்கிறான். அந்த கோஸு இது திறந்தா தயிர், இது திறந்தா சாப்பாடு, இந்த கூஸு சிக்கனு புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது சாப்பாடு. சாப்பிட்டு போய் பையனை இட்டுன்னு வருவோம். பையனோட ஜிம்மில் தான் வந்து உக்காந்து இருக்கேன். நான் 5 மணிலாம் வெளியே வந்துடுவோம் குமார் அப்படின்னா, 6 மணி ஆகுதும் இன்னும் வரல. இருமல் ஷார்ட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. அப்புறம் 24ஆம் தேதியிலிருந்து திருமணங்கள், நடன நிகழ்ச்சிகள், விருந்துகள், கச்சேரிகள் இதெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு குவைத் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அறிவிச்சிடுச்சு. அந்த போர் பதற்றம் சூழ்நிலை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தடையை நீக்கி 24ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துடுச்சு. அந்த ஒரு தகவல் தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு. பார்ப்போம் பையன் எத்தனை மணிக்கு வரான்னு சொல்லிட்டு. மேடத்தோட அக்கா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா இந்த ஸ்வீட்டெல்லாம் போய் குத்துட்டு வரணுமா. இன்றைக்கி மேடத்தோட அக்கா வீட்டில் பார்ட்டி. ஆனால் சாப்பாடு இந்தமாரி ஸ்வீட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ அங்கே போய் சாப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் ஆட்டங்கட்டம் போட்டு வருவாங்க. இப்போ இது எடுத்துன்னு குத்துட்டு வரலாம். அப்புறம் மேடத்தை எடுத்துன்னு போகும்போது சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. அப்போ சாப்பாடு மேடம் எல்லோரும் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரணும். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். மேடத்தோட அக்கா வீட்டுக்கு எடுத்துன்னு பார்த்துக்கு அதில் சாப்பாடு இதை செஞ்சுருக்காங்க. இந்த சாப்பாட்டையும் மேடத்தையும் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரலாம். வந்து வேறு எதனா தகவல் வந்துக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். குவைத் கவர்மெண்ட் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. இந்த வீடியோ கீழே அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னா, பொருந்தக்கூடிய விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை அப்பட்டமாக மீறி தடை செய்யப்பட்ட காப்பகங்களில் ஒன்றில் நுழைந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பெருமளவு கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதுடன் உரிமமில்லாத இறைச்சி கூடம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது.
கப் பகுதியில் பெரும்பாலான கெட்டுப்போன மீன்களும் இறால்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 5 சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னு இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் தகவல் அமைப்புகளுக்கான பொது இயக்குநரகத்தில் ஆய்வு பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்த சேவைகளின் வளர்ச்சி, டிஜிட்டல் மற்றும் அவசியம், உள்துறை அமைச்சகம் தொடர்கிறது அப்படின்னு சில இதுவெல்லாம் போட்டு இந்த பரிவர்த்தனை விரைவாக முடிக்க உதவும் மின்னணு அமைப்புகள், அப்புறம் விரிவான வளர்ச்சி முன்னிட்டு நவீன பாதுகாப்பு பணிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது டேக்லைன் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் புரியலன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு வார்த்தை சரியாக பேச வராது. என் வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலும் எல்லா தகவலும் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணினே தான் இருக்கிறேன். ஜூஸாக பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. மேடத்திட்டு எங்கள் அக்கா வீட்டில் விட்டு வந்தேன். அப்புறம் ஓனர் இடத்துக்கு போய் வர சொன்னார். அப்புறம் திரும்ப ஓனர் கூப்பிட்டு குமார் பசங்களை இட்டுன்னு போய் முட்லாவில் விட்டு வாங்கினார். அந்த பஜ்ராவை உருட்டின்னு போய் முட்லாவில் விட்டு இப்போ தான் வந்தேன். இன்னும் மேடத்தை போயிட்டுன்னு வரணும். மேடத்தை இட்டுன்னு வரும்போது திருப்பி முட்லாவில் விட்ட பசங்களை போயிட்டுன்னு வரணும். நொந்து நூலாகிடுவோம். இன்னும் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 6ஆம் மாதம் நான் ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம். எதை வச்சு நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன்னு கேட்டால், குவைத்தோட ஏர்போர்ட் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. T4 T5 குறிப்பிட்ட சில இடங்களுக்கு திறக்கப்படும், இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதில் சென்னையும் இருக்கும். இந்த குவைத் ஏர்போர்ட் எப்போ திறக்கணும் தவம் இருந்த கோடிக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அப்போ 6ஆவது மாதம் கன்ஃபார்ம் ஊருக்கு போகிறது தான். எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கான தகவல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோ எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருது, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.